பயணிகளின் கவனத்திற்கு நாடு முழுவதும் இதுவரை 66 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மற்ற ரயில்களின் நேரத்தை மாற்றியும் தாமதமாக இயக்க வைத்தும் வந்தே பாரத் ரயிலுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. இவை 8 அல்லது 16 அல்லது 20 பெட்டிகளை கொண்டதாக இயக்கப்படுகிறது. சில வந்தே பாரத் ரயில்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை என கூறப்படுகிறது. அந்த வரிசையில் செகந்திராபாத் நாக்பூர் வந்தே பாரத் ரயில் இடம் பிடித்துள்ளது. மகாராஷ்டிரா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களை இணைக்கும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து எஞ்சிய 6 நாட்களும் இயக்கப்படுகின்றன. இந்த வந்தே பாரத் ரயிலில் 80% இருக்கைகள் காலியாக செல்கிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தம் 1440 இருக்கைகள் உள்ள நிலையில் 1200க்கும் மேற்பட்ட இருக்கைகளில் பயணிகள் இல்லாத சூழல் காணப்படுகிறது. அதிலும் 88 இருக்கைகள் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் பெட்டியில் பார்த்தால் 10க்கும் குறைவான பயணிகளே செல்கின்றனர். இவ்வாறு பயணிகள் மத்தியில் பெரிதாக எடுபடாத சூழல் நிலவுவதால் செகந்திராபாத் நாக்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில் தற்போது பெட்டிகளின் எண்ணிக்கை 20. பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லையெனில் 8 பெட்டிகளாக குறைக்கப்படும். இதன் மூலம் 500க்கும் மேல் இருக்கைகள் குறைந்துவிடும். இதை வைத்து இயக்க திட்டமிடப்படும் என்று கூறினர்.